லேலுயா பிரைஸ்லா ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தினாலே அனுதின வாழ்வின் மன்னாவின் நிகழ்ச்சிக்கு எங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் வாழ்வின் மன்னாவுக்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி ஏசாயா புஸ்தகம், தீர்க்க தரிசன புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 13வது வசனத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளுவோம். வேதம் சொல்லுகிறது இப்படியாக வசனம்: நான் நீதியின்படி அவனை எழுப்பினேன், அவன் வழிகளை எல்லாம் செவ்வைப்படுத்துவேன். அவன் என் நகரத்தை கட்டி சிறைப்பட்டு போன என்னுடையவர்களை கிரையுமில்லாமல் பரிதானமில்லாமலும் விடுதலையாக்குவான் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி பார்க்குறேன். எனக்கு அருமையான தேவ ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாளில் நான் பார்க்கக்கூடிய வாழ்வின் மன்னாவுக்கான தெரிந்து கொண்ட வார்த்தை, சிறைப்பட்டு போன என்னுடையவர்களை கிரயமில்லாமல் பரிதானமில்லாமலும் விடுதலையாக்குவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. சிறைப்பட்டு போனவர்களை, கட்டுண்டவர்களை கர்த்தர் எப்படி சொல்றாங்களாமா? கிரயமில்லாமல், பணமில்லாமல், பரிதானம் இல்லாமலும், லஞ்சம் கொடுக்காமலும் விடுதலை ஆக்குவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு சிறைப்பட்டு ஜனங்களை ஆண்டவராகிய இயேசு கிரயமில்லாமல், பணமில்லாமல், பரிதானம், லஞ்சம் இல்லாமல் விடுதலை ஆக்குவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். வசனம் ரோமர்ல சொல்லப்படுகிறது. ரோமருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளுவோம். ரோமர் 3ஆம் அதிகாரம் 23-24 வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய வார்த்தை நம்மளோடு இடைவிடுவதாக. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி, பாவம் செய்யாம யாருமே இல்லை. உலகத்தில் எல்லா மனுஷனுக்குள்ளும் பாவம் இருக்கிறது. பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்கள் ஆனார்கள், எல்லா அடிமைகள் ஆகிவிட்டார்கள். இலவசமாய் அவருடைய கிருபையினால், 24வது வசனம் சொல்லுகிறது, இலவசமாய் அவருடைய கிருபையினாலே, பிதாவினுடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமானாக்கப்பட்டார். ஆமென், அல்லேலூயா. படைத்த தேவன், பிதாவாகிய தேவன், அவருடைய கிருபையினாலே, அவர் நம்ம மேல வைத்த கிருபை, அவர் நம்ம மேல வைத்த இரக்கம், அவர் நம்ம மேல வைத்த அன்பினால கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. சிறைப்பட்டவர்கள் இயேசு கிறிஸ்துவினாலே மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறோம். சிறைப்பட்டவர்கள் எப்படி விடுதலை ஆவார்களா? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே. அவர் இலவசமாய் உங்களுக்காக எனக்காக இரத்தம் சிந்தினார். அந்த இரத்தத்தை அவர் விலைக்கிரயம் கொடுத்து நம்மளை வாங்கி இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ரத்தம், அவர் ரத்தத்தை சிந்தி உங்களை என்னை சிறையிருப்பில் இருந்து மீட்டெடுக்கிறார். இது அவருடைய கிருபை, பிதாவினுடைய கிருபையினால இயேசு கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்பட்டோம். அல்லேலூயா. எபேசியர் புஸ்தகத்தில் இன்னும் தெளிவா சொல்லுது. எபேசியர் புஸ்தகத்துல 2ஆம் அதிகாரத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளுவோம். எபேசியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளுவோம். அப்படியாக சொல்லுகிறது 5வது வசனம்: அக்கிரமங்களிலே மரித்தவர்களாய் இருந்த நம்மை, எதிலிங்க? அக்கிரமங்களிலே மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமென், அல்லேலூயா. அக்கிரமத்தில் இருந்த, பாவத்தில் இருந்த, சிறைப்பட்டு கிடந்த, பாவ அடிமைத்தனத்தில் சிறையில இருந்து வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள்.
தேவனுடைய கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். 7வது வசனம் சொல்லுது, 6வது வசனம் சொல்லுது, கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையின் ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்கச் செய்வதற்காக. 8வது வசனம் சொல்லுது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு தேவன் நம்ம மேல பாராட்டின அந்த கிருபையினால, அதை விசுவாசிக்கிறதுனால பிதாவாகிய தேவன் நமக்கு கிருபை பாராட்டினார் என்று சொல்லி அந்த விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. தேவன் நமக்கு கொடுத்த மிகப்பெரியதான ஒரு வெகுமதி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உலகத்தில் இருக்கிற எல்லா வாழ்கிற ஜனங்களுக்கும் தேவன் கொடுத்ததான ஒரு ஈவு, ஒரு வெகுமதி, ஒரு கிஃப்ட் என்றால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடையதனாலதான், ரத்தத்தினாலதான் நாம் ரட்சிக்கப்படுகிறோம். அதனால கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. தேவன் நமக்கு கொடுத்ததான ஒரு பெரிய வெகுமதி, ஒரு பரிசு பொருள். என்ன அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் சிந்தின ரத்தம் தான் சிறைப்பட்டு போன ஜனங்களை, பாவத்திலே சிறைப்பட்டு போன ஜனங்களை, அக்கிரமத்திலே சிறைப்பட்டு போனவர்களை, அக்கிரமத்திலே மரித்தவர்களை, பாவத்திலே மரித்தவர்களை கிறிஸ்துவோடு கூட எழுப்பினார். அது அவருடைய கிருபையினாலே எழுப்பினார். தேவன் உங்க மேலே என் மேலே பாராட்டின கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்படுவீர்கள். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு தேவன் உங்களுக்காக பாராட்டின அந்த கிருபையினாலே விசுவாசிக்கப்பட்டீங்கன்னா நீங்க ரட்சிக்கப்படுவீர்கள். இப்பொழுதே நீங்க ஆயத்தமா? அந்த கிருபையை விசுவாசிக்கிறீங்களா? இயேசு ரத்தத்தை விசுவாசிக்கிறீங்களா? சிறைப்பட்டு இருக்கிற உங்களுக்கு ஆண்டவராக இயேசு ரத்தத்தினால் இப்பொழுது விடுதலையை கட்டளையிடும். வேதம் சொல்லுகிறது, சிறைப்பட்டு போன என்னுடையவர்களை கிரயம் இல்லாமல் பரிதானம் இல்லாமல் விடுதலையாக்குவேன் என்று சொல்லி சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். அவர் விடுதலையாக்குவதற்கு ஆயத்தமாய் இருக்கிறார். நீ விடுதலையாக விசுவாசிக்கிறாயா? நீ ரட்சிக்கப்பட விசுவாசிக்கிறாயா? இப்பொழுதே விசுவாசி, இப்பொழுதே விசுவாசி, இப்பொழுதே உங்களுக்கு ரட்சிப்பு. கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. Thank you. God bless you. Amen.